ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வெர்சடைல் தமிழன் 2.0. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கா இல்லையா, அப்படி லிங்க் ஆயிருந்தால் உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் மொபைல் வழியாக சிம்பிளாக செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் உள்ள க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு நான் சொல்கிற மாதிரி அப்படியே டைப் பண்ணுங்கள். myAadhar.uidai.gov.in. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங்ஸ் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெப்சைட் ஹோம் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா லாகின் சொல்லிட்டு பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணால் மட்டும் தான் டேரெக்டாக நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியும், ஆதார் கார்டு லிங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. இந்த இதில் ஆதார் நம்பரை தப்பு இல்லாமல் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ச்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சாவில் பார்த்தீங்கன்னா கேப் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். அதை பார்த்து தப்புலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிங்க. கேப்ச்சா என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஓடிபி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுடைய ஆதார் லிங்க் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபியை சென்ட் பண்ணி விடுவாங்க. அந்த ஓடிபியை பார்த்து தப்பு இல்லாமல் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் லோடிங் ஆகிட்டு வெப்சைட்டோட அடுத்த பேஜ் பார்த்தா நம்ம இப்படி தான் காமிக்கும். இல்லை டாப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, இவங்களுடைய சர்வீஸ் எல்லாமே காமிக்கும். இதில் மேலேருந்து 5ஆவதாக பார்த்தீங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம கிளிக் பண்ண அடுத்த பேஜில் இந்த மாதிரி டிக் மார்க் வந்துடும். கீழே கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆதார் பேங்க் மேப்பிங் ஹஸ் பீன் டன் வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட ஆதார் பேங்க் லிங்க் பண்ணிருக்கேன், அதனால் எனக்கு டிக் மார்க் வருது. சப்போஸ் நீங்கள் லிங்க் பண்ணலான்னா இந்த இன்ட் மார்க் தான் காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க் பேங்க் நேம் கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் லிங்க் பண்ணிருக்க அந்த பேங்க் நம்பர் தான் இங்கே ஈஸியாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா பேங்க்கோட சீடிங் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்குது. சப்போஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆதார் லிங்க் பண்ணிருப்பீங்க, அப்படி இருந்தாலும் இன்ஆக்டிவ்னு காமிக்கும். அப்படி காமிச்சுன்னா உங்களுடைய பேங்க் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்க.